Hello friends, welcome to South Indian Culinary YouTube channel. இன்னைக்கு நாம ரொம்பவே ஈஸியான ஒரு சைட் டிஷ் ரெசிபி தான் செய்ய போறோம். சேப்பக்கிழங்கு வறுவல். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் 200 கிராம் சேப்பக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதை குக்கருக்கு மாத்திக்கலாம். இது வேகிறதுக்கு இந்த கிழங்கு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து இதை மூடி போட்டு ஒரு விசில் மட்டும் வச்சு வேக வச்சிருங்க. ரொம்ப நேரம் வேக வைக்க கூடாது. ரொம்ப சீக்கிரமா இது வெந்துடும். ரொம்ப நேரம் வெந்துருச்சுன்னா ரொம்ப அழிஞ்சி குழன்னு ஆயிடும். ஸோ அதனால ஒரு விசில் விட்டு எடுத்துடலாம். பாருங்க, ஒரு விசில் முடிஞ்சிருச்சு. கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த தண்ணியை மாத்திட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துடலாம். கிழங்கு எடுத்துட்டு இது மாதிரி தோல் உரிச்சா ஈஸியா தோல் உறிஞ்சு வந்துடும். ரொம்ப ஈஸி தோல் உரிக்கிறது. இது மாதிரி தோல் உரிச்சிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸா இருந்ததுன்னா ஒரு 3 பீஸா மட்டும் கட் பண்ணிக்கங்க. சின்ன சைஸா இருந்ததுன்னா 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, எல்லா கிழங்கும் நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுல்ல 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் தனியா பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இதுல தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். இது மாதிரி மசாலா நம்ம தனியா மிக்ஸ் பண்ணி அதுல சேர்த்து வறுக்கும்போது ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த கிழங்கு ஃபுல்லாவே மசாலா ஒட்டி இருக்கும். பாருங்க, இது மாதிரி கரைச்சிட்டு நம்ம வேக வச்சிருக்க கிழங்கு இதுல சேர்த்து நம்ம நல்லா கிழங்குல மசாலா படுற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். பாருங்க, மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது வறுக்கிறதுக்கு ஒரு வாணல்ல எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமா கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. கடுகு வெடிச்சதும் இதுல ஒரு 5 பூண்டு பல்லு தோலோட தட்டி வச்சிருக்கேன். அதை சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க கிழங்கு ஒன்னா வச்சு நல்லா ஒரு பக்கம் வெந்த உடனே இதை திருப்பி விட்டு 2 சைடும் நல்லா செவந்து வர வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா அந்த மசாலாலாம் நல்லா டீப் ஃப்ரை ஆகணும். ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு உங்க ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சவுத் இந்தியன் கல்னரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.